تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن شكر فإن الله غني حميد صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم وكما قال نبينا صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பான மாணவ செல்வங்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்ல கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். என்ன அப்படிதானே? அப்ப அந்த கல்வியை கற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு பலவிதமான தடைகள், பலவிதமான தடங்கல்கள் எல்லாம் வரும். எல்லா தடைகளையும் நம்ம உதைச்சிட்டு தான், தள்ளிட்டு தான் நம்ம மேலே வர முடியும். அப்படிதானே? இப்போ நம்ம ஊர்ல ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, ஒரு எஸ்பி, ஒரு எஸ்எஸ்பி, ஒரு டாக்டர், அவங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறோம்னு வச்சுக்கிறோங்களேன். கடந்து வந்த பாதைன்னு சொல்லுவோம். என்ன, அவங்களும் நம்மள மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்கேஜி யூகேஜி இருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th 9th வரைக்கும் படிச்சு, அப்படிதானே, +1 +2 எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேஜுக்கு நீங்க லேசா வந்திருக்கிறீங்களா, லேசாவே வந்துட்டீங்களா? இந்த கலெக்டர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். என்னென்ன தடைகள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சுங்கிறத சொல்லுவாங்கல்ல. அப்ப அவங்க எல்லாம் அந்த தடைகளை கடந்து போனதுனால தான் இன்னைக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஏன்னா கலெக்டராக இருக்கிறாங்க, எஸ்பியாக இருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க. அப்படிதானே? இப்ப நம்ம அந்த தடைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் அவங்க கடந்து போனதை நம்ம இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இப்ப நம்ம அதுலதான் மிதந்துகிட்டு இருக்கிறோம். அந்த தடைகளை தான் மிதந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம தான் எதிர்நீச்சல் அடிச்சு என்ன செஞ்சிடணும்? கரைக்கு போயிடணும். அப்படிதானே? இப்போ நம்ம ஊரில் கலெக்டர் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு 45 ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. உங்களை மாதிரி ஒரு கிளாஸ்ல 40 பேர் 30 பேர் இருக்கிறோம் இல்லையா? அவர்கிட்ட கேட்டோன்னா என் கிளாஸ்ல 25 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு நான் மட்டும்தான் கலெக்டராக இருக்கிறேன், மற்ற 24 பேரும் மற்ற பிஸ்னஸ்ல, சில பிள்ளைங்க ஒழுங்காவே படிக்கல அப்படின்ட்டு அவருடைய ஹிஸ்டரியை சொல்லுவார். அப்படிதானே? அப்போ அந்த 25 பேர்ல அவர் மட்டும் தான் கலெக்டர் ஆகியிருக்கிறார். அந்த 25 பிள்ளைங்கள்ல இவர் ஒருத்தர் தான் எஸ்எஸ்பி ஆயிருக்கிறார். ஓகே தானே? அல்லாஹ் கிருபையினால நம்ம படிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரும் அந்த ஸ்டேஜுக்கு வரணுன்ற நியத்தோட படிக்கணும். எப்படி படிக்கணும்? நம்ம ஒவ்வொருவரும், இப்ப நீங்க எல்லாரும் 20 பேர் இருக்கிறீங்கன்னா நம்ம 20 பேருமே கலெக்டர் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கும், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும். நேற்று எப்பமா என்னப்பா இன்ஷா சத்தமா சொல்ல மாட்டேங்குது. அல்லாஹு தாலா உங்களுடைய நீயத்தை கபூல் செய்வானா. முதலாவது எங்களுடைய நீயத்தை அல்லாஹு தாலா பார்க்கிறான். இப்போ லுஹருக்கு பாங்கு சொல்லுது இல்ல, அசருக்கு பாங்கு சொல்லுது இல்லையா, மகரிபுக்கு, இஷாவுக்கு, ஃபஜ்ருக்கு நம்ம லுஹர் தொழுவ போறோம். நம்ம தொழுகைய பார்க்கறது யாரு? அல்லாஹ் பார்க்கிறான். சரி, அப்ப ஏன் நம்ம தொழுறப்ப உசல்லி ஃபர்தல் லுஹ்ரி 4 ரகாத், லுஹருடைய நான் ஃபர்லான 4 ரகாத் அல்லாஹ்வுக்கு தொழுகையே தக்பீர் கட்டுறோம். அல்லாஹ்வுக்கு தெரியாதா நான் லுஹர் தான் தொழுறேன்னு? சொல்லுங்களேன், தெரியுமா இல்லையா? நான் அசர் தான் தொழுறேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறப்ப நியத்து வைக்கிறோம்? நவைத்து சௌமகதின் நியத்து வைக்கிறோமா இல்லையா? நோன்பு திறக்கிறப்ப ஏன் நியத்து வைக்கிறோம்? அல்லாஹும்ம லக்க சும்து பிகாமந்து. நோன்பு பிடிக்கிறது யாருக்காக? நோன்பு திறக்கிறது யாருக்காக?
அப்ப ஏன் நியத்தை வைக்கிறோம்? அப்ப ஏன் நியத்தை சொல்றோம்? இந்த நியத்தை தான் அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க. இந்த நியத்தை தான் நம்மள்ட்ட அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறாங்க. அந்த நியத்தை சரியான முறையில் சொல்லிட்டோம் என்று சொன்னால்தான் நாம லுஹருடைய தொழுகையுடைய முழுமையான நன்மை 100% நம்மளுக்கு கிடைக்கும், சரியா கிடைக்கும். புரியுதா இல்லையா? அதனால தான் நியத்தை நம்ம சரி செஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு கலெக்டர் ஆகுவேன், இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு எஸ்எஸ்பி ஆகுவேன், நான் ஒரு டாக்டர் ஆகுவேன். சரிதானே? நல்ல போஸ்டிங் வருமா இல்லையா? அதுக்கு இப்ப நம்ம படிக்கிற காலத்துல நம்மளுக்கு பலவிதமான தடைகள்லாம் வரும். உம்மா அப்பா மூலமாக வரும், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரும், ரோட்ல சம்பந்தமே இல்லாத 4வது மனிதர் மூலமாக வரும், என்ன அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டு மூலமாக நம்மளுக்கு வரும். பலவிதமான ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டு இருக்கும். அந்த தடங்களை நம்ம தட்டி அடிச்சுக்கிட்டு போறது இல்லை, சமாளிச்சுட்டு போகணும். அதுக்குதான் நம்ம சொல்லுவது எதிர்நீச்சல். தண்ணி மேல இருந்து கீழே ஓடிட்டு இருக்குது, சரிதானே? ஒரு ஆறு ஓடி போகுதுன்னு வச்சுக்கிறீங்க, ஆறு ஓடுது, அங்க இருந்து தண்ணி கீழே போயிட்டு இருக்குது, ஆறுதான். எதிர்நீச்சல்ங்கிறது அங்கிருந்து நீந்தி வர்றது பெருசு இல்லை, தண்ணி அங்கிருந்து ஸ்பீடா வந்துகிட்டு இருக்குது. தண்ணியுடைய ஸ்பீடு ஒன்று இருக்குது, நம்ம நீந்திக்கிட்டு வர்றோம்ல அது ஒரு ஸ்பீடு இருக்குது, ஈஸியா நம்ம போயிடுவோம். எங்க இருந்து போறது? அங்க இருந்து இங்க போறது. ஏன்னா தண்ணி அங்கிருந்து இங்கதான் போயிட்டு இருக்குது. எதிர்நீச்சல்ங்கிறது இங்க இருந்து இங்க போகணும். எங்க இருந்து போகணும்? இந்த சைடுல இருந்து அந்த சைடுக்கு போகணும். தண்ணி எவ்வளவு ஸ்பீடா வந்துகிட்டு இருக்குது, அதை விட ஃபோர்ஸா என்னுடைய நீச்சல் இருக்கணும். அதுக்குதான் எதிர்நீச்சல்னு சொல்றோம். இப்ப நம்ம லைஃப்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த ஸ்டேஜ்ல நிறைய பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இப்ப நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 8th படிக்கிறவங்க? ஓகே, மாஷா அல்லாஹ். சரி, கீழே போ. 9th? ஓகே. 10th? இல்ல, இந்த 8, 9, 10 3 தானா? சரி, மாஷா அல்லாஹ். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு பயங்கரமான சில தடைகள் எல்லாம் வரும். இது எல்லாத்தையும் நம்ம கடந்து நம்ம போகணும், சரிதானே? இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல ஹந்தூரி நடக்குது. என்ன நடக்குது? ஹந்தூரி நடக்குது. ஹந்தூரி பார்த்தவங்க எல்லாம் கை தூங்க பார்ப்போம். சும்மா தூங்க, எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னடா அது பின்னாடி யாரையுமே காணோம், என்ன நாசி போனா நான் பார்த்தேனடா. ஏன் சொல்றேன் என்ன தம்பி, கந்தூரி நடக்குது, நம்ம ஊர்ல தான் நடக்குது, ஒரு நல்ல விஷயம்தான். அதுல சில அனாச்சாரங்கள், சில பிரச்சனைகள்லாம் நடக்குது. என்ன யாரு செய்யறா? வெளியூர் பசங்க, நாகூர் பசங்கன்னு சொல்றோம், குறையாறு பசங்கன்னு சொல்றோம், நாகப்பட்டினம் சொல்றோம், நம்ம ஊர்லயே காரைக்கால்னு சொல்றோம். இவ்வளவு காலமா நடந்துகிட்டு இருந்துச்சு. சில பிரச்சனைகள், எல்லா வருஷமும் பிரச்சனை உண்டு, இல்லைன்னு சொல்லாது. ஆனா இந்த வருஷம் என்னன்னு சொன்னா, தம்பி உங்க வயசு என்ன? 10th படிக்கிறவங்களுக்கு 16 வயசு. நேற்று ஸ்டேஷனுக்கு நான் போயிட்டு வந்தேன். இமாம்ங்கிறதுல நம்மளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. போய் அவங்கள்ட்ட போய், என்னடா யாருக்கடா கவுன்சிலிங் கொடுக்குறது கூப்பிடுறாங்கன்ட்டு நம்மளும் கொஞ்சம் தைரியமா போனோம். போய் பார்த்தா முட்டி போட்டு வச்சு நிற்கிறானோ 3 பசங்க. முட்டி போட்டு, உன் ஃப்ரெண்டா? சிரிக்கிறீங்களே? இல்லை இல்லை 3 பசங்க முட்டி போட்டு நிற்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்லாம் அப்படி இல்லை, நம்ம ஃப்ரெண்டெல்லாம் அப்படி இல்லை. அல்லாஹ் அதுலேருந்து பாதுகாக்கணும். போனா அரை ட்ரௌசரோட, டிஷர்ட்டும் சட்டை எதுவுமே இல்லாம 3 பசங்களை உட்கார வச்சிருக்கு. போய் பார்க்குறேன், 15 வயசு ஒருத்தருக்கு. அப்போ அவன் 9th படிக்கிறவன் தானே? 9th படிக்கிறவன். நாசி உனக்கு என்ன வயசு? 15. நீ 10th 9th? 10th. அப்ப அவன் 10th படிக்கிறவன். இன்னொரு பையனுக்கு 17 வயசு, இன்னொரு பையனுக்கு 20 வயசு, சரிதானே? இந்த 3 பேரும் ஃப்ரெண்டு. இந்த 3 பேர் என்ன பண்றீங்களாங்க, அந்த ஹந்தூரி விழாவைய கஞ்சா அடிச்சுக்கிட்டு, கஞ்சாவோட போதையோட வந்து இன்ஸ்பெக்டரே கையோங்கி அடிக்க பார்த்துருக்கிறான். எப்படி இருக்கும்? இன்ஸ்பெக்டரே யாரா, என்ன சொல்ற, நீ யாரா அப்படின்னு கையோங்கி இருக்கிறாரு.
ஏன் சொல்றேன்னா, இந்த பழக்கம் எப்போ வந்திருக்கும்? அவனுக்கு 15 வயசு, அவன் எப்போ பழகி இருப்பான் இதை? அவனுக்கு இதனுடைய எஃபெக்டிவ் தெரியுமா? இதனால என்ன நடக்குன்றது அவனுக்கு தெரியுமா? கடைசியில எங்க போய் உட்கார வச்சிருக்குது அவனை? படிக்கிற வயசு, நல்ல ஸ்டேஜுக்கு வரக்கூடிய வயசு, எங்க உட்கார வச்சிருக்குது அவனை? அவன்கிட்ட வா, அந்த 3 பசங்களுடைய 2 பசங்களுக்கு வாப்பா இருக்கிறாங்க, ஒரு பையன் வாப்பா ஃபாரின்ல இருக்கிறார், அவனுக்கு பதிலாக அந்த பையன் மாமா வந்திருக்கிறார், தாய் மாமா. 3 பேரும் வெளியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்கிறார். 3 பேரும் உள்ள கூட அலோட் பண்ணல, வெளியே நிற்கிறான். அப்ப ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கேவலம்? அவனுக்கு 2 நாள் கழிஞ்சுதான் தெளிவுதான். 2 நாள் கழிச்சுதான் ஒரு தெளிவுக்கே அவன் வர்றான். அதுக்கு பிறகுதான் அவன் பார்க்குறான், நம்ம போலீஸை தான் நிறுத்திருக்கிறோம். அவனுடைய நிலப்பரம் கூறுகாவை நான் அடிக்க போனேன் நினைச்சிருப்பான் போல தெரியுது, அப்படிதானே? அப்ப அவனுக்கு தெரியல அந்த நிலைமைக்கு அவனுக்கு கொண்டு போனது என்னது? அந்த ட்ரக்ஸ். இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி பசங்களுடைய வயசை பார்த்தோம்னா நம்ம ஸ்டேஜில் உள்ள பசங்க தான். அதனால நாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் தெரியுமா? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஈமான பாதுகாக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? நெருப்பு கங்கு இருக்குல்ல, நெருப்பு கங்கு அயன் பண்ணுவாங்கல்ல, நெருப்பு கங்கு இருக்கு இல்லையா, அந்த கங்கு எடுத்து உள்ளங்கையில எவ்வளவு நேரம் வச்சுக்க முடியும்? உன் பேர் என்ன மறந்துட்டேன்? சஃபி, என் ஓதின பையன். சஃபி, ஒரு நெருப்பு கங்கு கையில கொடுத்தா எவ்வளவு நேரம் வச்சுக்கிடுவேன்? 2 நிமிஷம் வச்சுக்கிடுவேன். என்னன்னு நெருப்புடா, நெருப்பு எவ்வளவு வச்சுக்கிற முடியும்? அவனுக்கு தைரியம், நான் 2 நிமிஷம் வச்சு காட்டுறேன் அப்படின்றான். அந்த 2 நிமிஷம் தான் வச்சுக்கிற முடியுது நம்மளால, அப்படிதானே? ஏன் சாபித்து? 2 நிமிஷம் தான். சாபித்து இல்லை, அவன் பேரு சாஜி, உங்க நானா தான் சாபித்து. அப்ப என்னால 2 நிமிஷம் தான் வச்சுக்கிற முடியுது, அப்படிதானே தம்பி? அதுக்கு மேல வச்சா கை குத்துதும். இதேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானை எப்படி பாதுகாக்க முடியும்னு சொன்னால் அந்த நெருப்பு கங்க கையில் வச்சிருக்கிற மாதிரி தான் பாதுகாக்க முடியும். இப்ப நம்மளால எவ்வளவு பாதுகாக்க முடியாது நெருப்பை? 2 நிமிஷம். அதே மாதிரி தான் என்னுடைய ஈமானை, என்னுடைய நம்பிக்கையை அதே 2 நிமிஷம் அளவுக்கு தான் பாதுகாக்க முடியும். சரிதானே? ஏன்? நம்ம கண்ணை மூடிட்டு ரோட்ல நடந்தோம்னு சொன்னா உடம்புக்கு ஆபத்து, ஏதாவது எவனாச்சும் வந்து அடிச்சுட்டு போவான், அப்படிதானே? நம்ம கண்ணை திறந்துக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டோம்னு சொன்னால் ஈமானுக்கு ஆபத்து. எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு செய்திகள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது, அதுவும் தவறான பாவமான செயல்கள் நம்ம கண்ணில் படுது. நம்மை ஈர்க்கக்கூடிய மேக்னட்டிக்கான சில பவரான என்னென்னமெல்லாம் நம்ம கண்ணில் படுது, அப்படிதானே? அப்போ இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலம் வந்து, உங்க வயசுல நாங்க படிக்கிறப்ப இந்த மாதிரி அட்வைஸை நம்மளுக்கு யாரும் பண்ணவே இல்லை, அந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு யாரும் நம்மளுக்கு வரவும் இல்லை. புரியுதா இல்லையா? ஏன் சொல்றோம்னா, இப்போ உள்ள காலகட்டம் வந்து ரொம்ப மோசமானது. நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு அறியாத ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு கெட்ட நண்பர்கள் நம்மளை ஏதாவது ஒரு வழிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அளவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. நம்மளுக்கு அதனுடைய எஃபெக்டிவ் தெரியாது, நம்மளும் டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு செய்வோம், நம்மளும் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு போவோம், நம்மளும் விளையாடுதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு விளையாடுவோம், அப்படிதானே? நம்மளும் பழகிதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு பழகுவோம். ஆனா நம்மளுடைய ட்ராக்கை நம்மளே மாத்துறதுக்கு ஒரு ஷைத்தானை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. நான் கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய எய்ம் வந்து கலெக்டர் ஆகும், என்னுடைய எய்ம் வந்து எஸ்எஸ்பி ஆகும், என்னுடைய எய்ம் வந்து ஒரு டாக்டர் ஆகும், என்னுடைய எய்ம் வந்து ஒரு வக்கீல் ஆகும், அப்படித்தானே? அந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறேன். இடையில திடீர்னு ஒரு சைத்தா வந்து கொடுத்துறான். அப்படி சைத்தா வந்தா எல்லாத்தையும் செய்யணுமா? சைத்தா வந்தா உதச்சிட்டு போயிடும். எப்படி போயிடணும்? உதச்சிட்டு போயிடும். ஏன்? என்ன கெடுக்க வர்றான். இந்த மாதிரி தான் நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு இந்த நேரங்கள்ல வருவாங்க. 9th படிக்கிறோம், 10th படிக்கிறோம், அடுத்து நம்மளுடைய ரொம்ப முக்கியமானது 10th எக்ஸாம், ஏன்னா ரிசல்ட்டை ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கிறோம். ஒரு கலெக்டர் ஆகிறாருன்னு சொன்னா அவருக்கு முக்கியமானது இந்த 10th எக்ஸாம் தான், அப்படித்தானே? அந்த 10th எக்ஸாமுடைய ரிசல்ட்டை வச்சுதான் அவர் அந்த கலெக்டர் போஸ்டிங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய ஆரம்ப படியே அதுதான்.
அந்த எக்ஸாம் யாருக்கு ரிசல்ட் நல்லா இருக்குமோ அவர்களுக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த உலகத்துல நம்ம நாட்டுல நம்ம மேல போறதுக்கு நல்ல மதிப்பெண்கள் வேண்டும் என்று சொன்னால் 10th எக்ஸாமுடைய மதிப்பை வச்சு தான் என்னுடைய அடுத்த தலையெழுத்தையே நிர்ணயிக்கப்படும். அடுத்த தலையெழுத்தையே நிர்ணயிக்கப்படும். அதுக்கு நம்ம அல்லாஹ் கிருபையினால நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர் எடுத்து வாங்குறோம் அப்படிங்கிற நியத்துங்கிறது 2வது பட்சம். நான் நல்ல நிலைமையில வரணும். என்ன கஷ்டப்பட்டு எங்க அம்மா அப்பா படிக்க வைக்கிறான், ஓத வைக்கிறான். ஏன்னா பாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இருக்கிறார், பாப்பா வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னு பேர் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்படிதான் தம்பி, பாப்பா வெளிநாட்டுல இருக்கிறாங்க அல்லது பாப்பா ஊர்லயே இருக்கிறாங்க, நல்ல பிசினஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பெருமையா இருக்கும். ஆனால் அங்க வாப்பா படுற கஷ்டம் நம்மளுக்கு யாருக்காவது தெரியுமா? உங்க வாப்பா செய்யற வேலையை யாருக்காவது வீடியோ எடுத்து போட்டு காட்டுறாங்களா, அனுப்பிச்சுடுறாங்களா? என் புள்ள என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. ஒவ்வொரு வாப்பும் எப்படி நினைக்கிறது, என்னோட புள்ள என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாது, இப்படி குடும்பத்தை பிரிஞ்சு போய் இருக்கக்கூடாது. அப்படித்தானே? இப்ப எங்களுக்கு வாப்பா வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இப்ப எனக்கு வீட்டுல இருந்து ஒவ்வொரு தடவையும் வர்றப்ப எனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு. என் ஃப்ரெண்டு எங்க வாப்பா வீட்டுல இருக்கிறா, பாப்பா கிட்ட சொல்லிட்டு வர்றான், எங்க வாப்பா தான் பைக்ல கொண்டு விட்டுருவாரு அவரை. அப்ப நான் என்ன யோசிப்பேன், எங்க வாப்பாவும் இருந்தாங்கன்னா என்னையே எங்க வாப்பா பைக்ல கொண்டு விடுவாங்கல்ல, எங்க வாப்பாவுக்கு நான் வர்றப்ப ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பா போயிட்டு வரணும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவாங்கல்ல. அப்படித்தானே? யாருடைய வாப்பா ஃபாரின்ல இருக்கிறாங்களோ நம்மளுக்கு அந்த கவலை இருக்குமா இல்லையா? வருஷத்துல ஒரு நடந்தா இங்க வாப்பா வருவா. அப்போ வாப்பா அங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம பெருமையா சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது 2வது பட்சம். ஆனா வாப்பா என்ன கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு சிரமப்படுறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்படித்தானே? ஆனா வாப்பாவுடைய நியத்துன்னா என் புள்ள நல்லா படிக்கணும், என்ன மாதிரி சிரமப்படக்கூடாது, அந்த நீயத்தை நாங்க காப்பாற்றணும். பாப்பாவுடைய அந்த எண்ணத்தை என்ன செய்யணும்? காப்பாற்றணும், பாதுகாக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் வாப்பா உமாவுக்கு மரியாதை இல்லாத விதத்துல நடந்துக்கிற கூடாது. வாப்பா உமாவுடைய மானம் பங்கப்படுத்துற அளவுக்கு, வாப்பா உமாவை கேவலப்படுத்துற அளவுக்கு, அசிங்கப்படுத்துற அளவுக்கு நம்ம நடந்துக்கிற கூடாது. முதலாவது விஷயம். என்னால எங்க வாப்பா அசிங்கப்பட்டா நல்லா இருக்குமா? என்னால எங்க உமா அசிங்கப்பட்டா நல்லா இருக்குமா? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? 2 நாளைக்கு முன்னாடி எகிப்துல ஒரு பையனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ஒரு பையனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. 19 வயசு. செல்போன் கொடுக்காததுனால அவன் தன்னுடைய உமாவை சாகடிச்சிட்டான். உமாவை என்ன செஞ்சுட்டான்? கொன்னுட்டான். அதுக்காக அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அந்த வீடியோ ஃபுல்லா வந்திருக்கு எல்லாருக்கும். அந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி 19 வயசு தான். அப்ப எத்தனை தான் அவன் படிச்சிருப்பான்? 11th தானே? காலேஜ் போயிருப்பான். அந்த பையன் நின்றுகிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். கையில விலங்கு போட்டு மாய்ச்சி போட்டு வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல ஃபுல்லா போலீஸ். ஒரு நீதிபதி அவங்க பொசிஷன்ல உட்கார்ந்து ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதுறாங்க. இப்ப அவனுக்கு இன்னொரு 10 நிமிஷத்துல என்ன ஆக போகுது? இன்னும் 10 நிமிஷத்துல தூக்குல தொங்க போறான். அப்பதான் அவனுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்து ஒதுக்கப்படுது. வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இன்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. இந்த குர்ஆன் ஆயத்தை அந்த நீதிபதி அழுதுகிட்டே ஓதுறார். எகிப்துல நடந்தது. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த பையனும் தேம்பி 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 அழுதுகிட்டே அந்த குர்ஆன் ஆயத்தை கேட்கிறார். அந்த குர்ஆன் ஆயத்துடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை நீங்க எப்படி வணங்குறீங்களோ, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் யாருக்காக செய்யறோம்? அல்லாஹ்வுக்காக செய்யறோம். தொழலைன்னா எனக்கு பாவம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நோன்பு வைக்கிறதுல எனக்கு பெரிய தண்டனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு பயந்து, அல்லாஹ்வுக்கு பயந்து நான் நோன்பு வைக்கிறேன். அப்படிதானே? வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. நீங்க எப்படி அல்லாஹ்வை வணங்குறீங்களோ, தொழுகை எப்படி முக்கியமோ, நோன்பு எப்படி முக்கியமோ, ஹஜ்ஜுக்கு எப்படி கேர் எடுக்கிறீங்களோ, ஜகாத்துக்கு எப்படி கேர் எடுக்கிறீங்களோ, அதே மாதிரி அதே நிலைமை அதே அளவுக்கு உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் மரியாதை கூட நல்லா சொல்றான். எப்படி அல்லாஹ் சொல்றான்? இப்படி
இப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அல்லாஹ் என்றால் இது உம்மா வாப்பான்னு வச்சுக்கிறீங்களேன். அல்லாஹ் இப்படிதான் வச்சு பேசுறான், இப்படி வச்சு பேசல. சொல்றது புரியுதா? வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. நீ என்ன எப்படி வணங்குறியோ அதே அளவுக்கு, அதே மாதிரிக்கு, அதே நிலைமையில யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? உம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அல்லாஹ் எனக்கு வணங்கு, உம்மாவுக்கு மட்டும் மரியாதை கொடு, என்ன வணங்கு, வாப்பாவுக்கு மட்டும் கண்ணியம் கொடு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன எப்படி வணங்குறியோ அதே மாதிரி குல்லு சவாஇன் இல்லா இய்யாஹு, அதே மாதிரி தான் மரியாதை கொடுக்கணும். இந்த ஆயத்தை ஓத 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 அந்த பையன் தேமி 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 அழுகிறான். உம்மா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை சீ என்ற வார்த்தையை கூட சொல்லி அவர்களை நோவினைப்படுத்தாதே. அந்த குர்ஆனுடைய வசனம். வலா தன்ஹர்ஹுமா, அவங்களை உங்க வீட்டை விட்டும் துரத்தி விடாதீர்கள். உங்க உம்மா வாப்பாவை உங்க வீட்டுல இருந்து வெளியாக்கிடாதீங்க. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவங்களோட பேசுறப்ப ஸ்வீட்டான வார்த்தைகள், இலகுவான வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசுங்க. வர்றப்ப வீட்டுல இருந்து வர்றப்ப உமாக்கு சலாம் சொல்லிட்டு வரணும். வீட்டுக்குள்ள போறப்ப உமாவை பார்த்து சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகணும். உமாவுடைய முகத்தை பார்த்து சிரிக்கணும். எப்ப பார்த்தாலும் யாராவது எங்க உமாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்மளும் என்ன செய்யக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து எங்க உமாவை கிண்டல் பண்ணக்கூடாது. எங்க உமாவை யாராவது கிண்டல் பண்ணா எனக்கு கோபம் வரணும், அதான் நல்ல பிள்ளை. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் என்ன செய்யக்கூடாது, எங்க உமாவை கிண்டல் பண்ணக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அல்லாஹ் தஆலா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூணே அமல்கள் இருக்குது. மூணே அமல் என்று சொன்னா என்ன? அமல் என்று சொன்னா இபாதத். தொழுகைங்கிறது ஒரு இபாதத், அமல். நோன்பு ஒரு அமல். ஒருத்தருக்கு சலாம் சொல்றது, ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து டீ குடிச்சுக்குவாங்கன்னு சொல்றது, ஒரு மிஸ்கின்க்கு ஒரு 20 ரூபா கொடுக்கறது, இதுவெல்லாம் செஞ்சாதான் நன்மை. நோன்பு பிடிச்சாதான் நன்மை, தொழுதாதான் நன்மை, அப்படிதானே? மூணு விஷயத்துக்கு அல்லாஹ் தஆலா நீங்க செய்ய வேண்டியதில்லை, பார்த்தாலே போதும் உனக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுல ஒண்ணு உம்மா வாப்பாவுடைய முகம். அதுல ஒண்ணு என்னது? உம்மா வாப்பாவுடைய முகத்தை பார்த்து நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தாலே போதுமானது. உம்மாவை பார்த்து சிரிச்சாலே போதுமானது. உம்மாவை பார்த்து சிரிச்சாலே போதுமானது, நன்மை கிடைச்சிடும். இன்னைக்கு நம்ம உம்மாவை பார்த்து சிரிக்கவா செய்யறோம்? உம்மாவை பார்த்து சிரிக்கவா செய்யறோம்? ஏதாவது ஒரு பேச்சுகளை உம்மாவை திட்டுறது, ஏதாவது ஒரு பேச்சுல. சில பிள்ளைகளுக்கு இன்னமும் பழக்கங்கள் இருக்குது, உம்மாவை அடிக்கிற பழக்கம். அல்லாஹ் கையை முறிச்சிடுவான். யார் மேல கை வைக்க கூடாது? உம்மா மேல கை வைக்கவே கூடாது. நம்ம ரோட்ல போறப்ப ஒருத்தர் வந்து எங்க உம்மாவை தட்டிட்டு போயிட்டாங்க, நம்ம சும்மா இருப்போமா? அப்ப அவன் அடிச்சா எனக்கு வலிக்குது இல்ல, அவன் அடிச்சா அவன் எங்க உம்மாவை தட்டிட்டான்னா எனக்கு வலிக்குதா இல்லையா? அப்ப நான் அடிக்கிறது கூடுமா? நான் அடிக்கிறது சரியா? உம்மாவுக்குரிய மரியாதையை சரியாக கொடுக்கணும். புரியுதா இல்லையா? அடுத்தது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, உங்களுக்கு யாரு பாட போட்டி கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அடிக்கடி சொல்வார்கள் ஒரு வார்த்தை, எனக்கு ஒரே ஒரு எழுத்து படித்து கொடுத்த ஒரு வாத்தியார் எனக்கு ஒரு எழுத்து தான் படிச்சு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வருஷம் படிச்சு கொடுத்தா தான் அந்த வாத்தியாரை நம்ம மதிக்கிறோம், அந்த சார் அந்த டீச்சரை நம்ம மதிக்கிறோம். ஒரு வருஷம் பூரா நம்ம கிளாஸ் எடுத்தா தான் நம்ம அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம். ஒரு மாசம் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க, சும்மா ஒரு 2 நாள் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க, அவங்கெல்லாம் நம்ம மனசுல மதிப்பே இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, எனக்கு ஒரே ஒரு எழுத்தை எந்த ஆசிரியர் புகட்டினாரோ, ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரோ, அந்த ஆசிரியருக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். நான் யாரா இருக்கிறேன்? அடிமையா இருக்கிறேன். அடிமைன்னு சொன்னா யாரு? அடிமைன்னு சொன்னா என்ன? இப்போ உதாரணமாக இவன் எனக்கு அடிமைன்னு வச்சுக்கிறீங்களேன், நான் உட்கார்ந்தா உட்காரணும், எந்திரிட்டா எந்திரிக்கணும், அங்க போனா அங்கதான் போகணும், திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடாது.
இங்க வாழ்னா தான் இவன் வரணும். இதுதான் அடிமை. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க இவ்வளவு பெரிய சஹாபி. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எனக்கு ஒரு வார்த்தை ஒரு ஆசிரியர் படிச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு நான் அடிமை. அப்ப அடிமை என்ன சொன்னா என்ன? சொன்னதை மட்டும்தான் செய்யணும். அப்படியான ஒரு அடிமையாக நான் இருக்கிறேன். காரணம், அவங்க படிச்சு கொடுத்த அந்த இல்முக்குரிய மரியாதை, அவங்களுக்குரிய மரியாதை. அந்த இல்முக்குரிய மரியாதைங்கிறப்ப அந்த இல்ம சுமந்திருக்கிறவங்க நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை தான் இந்த மரியாதை. அதனால்தான் ஆசிரியருக்கு நம்ம எந்த காலத்திலையும் என்ன செஞ்சிடக்கூடாது, மரியாதை இல்லாம நடந்துக்கிறவே கூடாது. மரியாதை இல்லாம நடந்துக்கிறவே கூடாது. இந்த ரூட்ல நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் கிருபையினால நம்ம எந்த எய்ம்ல போறோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஸ்டேஜ்ல நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு கலெக்டராக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு வக்கீலாக இருக்கட்டும், ஒரு எஸ்பியாக இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ்ல நம்ம போகணும்னு சொன்னால் இந்த ரூட்டை சரி பண்ணிக்கணும். இடையில ஷைத்தான் வரத்தான் செய்வான். ஏன்? இந்த உலகம் இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஈமான் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். நெருப்பை கையில் வச்சிருக்கிற மாதிரி தான் ஈமான பாதுகாக்கணும். அந்த ஈமான பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் எப்படியாவது அந்த ஈமானை நம்ம பாதுகாத்து இந்த 4 வருஷத்தை கடந்துட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 வருஷத்தை கடந்துட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு நான் 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன், நான் 100 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்? அந்த கட்டத்தை நான் கடந்துட்டேன், அந்த ஸ்டேஜை நான் கடந்து வந்துட்டேன். சரிதானே? இன்ஷா அல்லாஹ். இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நம்மளுக்கு ரொம்ப மோசமானது. கெட்ட நண்பர்கள் யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கெட்ட நண்பர்கள் எங்களை வாழ்க்கையில எந்த அளவுக்கு கெட்டவங்க வர்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் என்ன ஆயிடுவோம், ஸ்பாயில் பண்ணிடுவோம். இப்ப நம்மளுக்கு தெரியாது, தம்பி தூக்கம் வருதா இல்லையே, இப்ப நம்மளுக்கு தெரியாது தம்பி. என்ன, நாளைக்கு மஹ்ஷர் மைதானம் என்று நம்ம நம்புறோமா இல்லையா? மஹ்ஷர்ல நம்ம எல்லாரும் எழுப்பப்படுவோம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன். அந்த மஹ்ஷர் மைதானத்துல அல் அஹில்லா அப்படின்னு சொன்னால் நண்பர்கள். அப்படியே எந்த நண்பர்கள் தெரியுமா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உற்ற நண்பர்கள். இவன் இல்லைன்னா நான் இல்லை, இவன் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம சொல்றோம்ல, இவன் தான் என்னுடைய கிளாஸ்ல நம்ம 40 பேர் இருக்கோம். நம்ம 40 பேர் என்னுடைய கிளாஸ்ல 40 பேர் இருக்கிறாங்க. எனக்கு செலக்டடான ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். அப்படிதானேப்பா? அந்த 5 பேர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 40 பேர் என் ஃப்ரெண்டா? 40 பேர் என்னுடைய ஃப்ரெண்டு தான். 40 பேரும் இங்க பாருங்க, அவங்க வேலையை அவங்க பார்ப்பான். 40 பேரும் யாரு தான்? என் ஃப்ரெண்டு தான். ஆனா செலக்டடான 5% யாரு? என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுகளை பத்தி தான் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அல் அஹில்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்னது? இப்ராஹிம் நபி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, இப்ராஹிம் சொல்லுங்க, கலீலுல்லாஹ். இப்ராஹிம் கலீல் என்று சொன்னால் அல்லாஹ்வின் உற்ற நண்பர், பெஸ்ட் ஃப்ரெண்ட், அல்லாஹ்வின் உற்ற நண்பர். அந்த கலீல்ங்கிறது சிங்குலர், அல் அஹில்லா அப்படிங்கிறது ப்ளூரல். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அல் அஹில்லா, ஓ உற்ற நண்பர்கள், பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எங்க மஹ்ஷர் மைதானத்துல பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பஅதுஹும் லிபஅதின் அது. யா அல்லாஹ், அந்த 5 பேர்ல செலக்டடா வச்சிருக்கிறேன் பாருங்க. எனக்கு நான் ஒரு 5 ஃப்ரெண்டை வச்சிருக்கேன் பாருங்க. இந்த 5 பேரை நான் அல்லாஹ்விடத்துல சொல்வேன், யா அல்லாஹ், இவன் தான் எனக்கு எடுத்தான், இந்த பழக்கத்தை எனக்கு இவன் தான் பழக்கி கொடுத்தான், இந்த பழக்கத்தை எனக்கு இவன் தான் பழக்கி கொடுத்தான் அப்படின்னு 5 பேர் இல்ல, 8 பேர் இல்ல, 50 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் அந்த 50 பேரையும் அல்லாஹ்விடத்துல மாட்டிவிடுவேன். அல் அஹில்லா பஅதுஹும் லிபஅதின் அது. நான் சொல்றேன் பாருங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், எனக்கு இவன் தான் இந்த பழக்கத்தை பழக்கி கொடுத்தான் அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டு பாருங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தர் என்ன அல்லாஹ்விடத்துல மாட்டுவான்? யா அல்லாஹ், நான் நல்லவனா தான் இருந்தேன், இவன் தான் இந்த பழக்கத்தை என்ன பழக்கினான். நான் ஒருத்தனை மாட்டுறேன், அவன் பதிலுக்கு என்ன செய்யறான்? பஅதுஹும் லிபஅதின். ஒருவருக்கொருவர் தங்களை மாற்றி சொல்லிக் கொள்வார்கள். எந்த விஷயத்துல? கெட்ட விஷயத்துல.
யா அல்லாஹ் இந்த கெட்ட விஷயத்தை எனக்கு இவன் தான் பழகி கொடுத்தான் அப்படின்னு நான் அல்லாஹ்விடத்துல சொல்லுவேன். அவன் என்ன பார்த்து சொல்லுவான், யா அல்லாஹ் இந்த விஷயத்தை இவன் தான் எனக்கு பழகி கொடுத்தான்னு என்ன அல்லாஹ்விடத்துல காட்டி கொடுப்பான். அப்போ ஒவ்வொரு நண்பர்களும் என்ன செய்வாங்க, எந்த ஸ்டேஜ்ல கெட்டு போனாங்களோ கெடுபட்டு போனாங்களோ அந்த ஸ்டேஜ் அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க. மொத்தத்துல எல்லாமே சேர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் அனுப்பிடுவான். ஏன்? என்னால நீ கெட்ட, உன்னால நான் கெட்டேன். அப்ப எல்லாரும் அந்த 5 பேருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஆளுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் எங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கரெக்டா இருக்கணும். அல்லாஹுக்கு பயந்தவர்களாக இருக்கணும், உலக ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும், என்னை நல்ல வழியில கொண்டு போகக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கணும். என்ன அல்ஹம்து சூராவில் ஓதுறோம்ல, இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டு ரஹ்மானே, எனக்கு நேரான வழியை காட்டியார். நேரான வழின்னா சுவர்க்கத்துடைய வழி. ஒவ்வொரு தொழுகையிலும் பரது நஃபில் சுன்னத் எல்லா தொழுகையிலும் ஓதி தொழுகிறோம். இது ஒரு துஆ, அப்படித்தானே? அப்ப எல்லா தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் நேரான வழியை காட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். நாம பள்ளிவாசலுக்கு வர்றப்பயே அந்த கெட்ட நண்பன் கூட தான் வர்றோம், அந்த கெட்ட ஃப்ரெண்டு கூட தான் வர்றோம். அப்படி இந்த துஆ ஓதி அல்லாஹ் ஏத்துக்குருவானா? ஏத்துக்குருவானா சொல்லுங்க? ஏத்துக்கிற மாட்டான். ஏன்? இன்னும் என் லைஃப்ல அந்த கெட்ட ஃப்ரெண்டை வச்சிருக்கிறேன், அந்த கெட்டவனை என் லைஃப்ல வச்சிருக்கிறேன். இப்ப அந்த 10 நிமிஷத்துல இறந்து போகக்கூடிய அந்த பையனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். நான் அப்ப சொன்ன குர்ஆனுடைய வசனத்தை ஓத ஓத ஜட்ஜும் அழுகிறார், இந்த பையனும் அழுகிறான். தூக்கு தண்டனை பெறக்கூடிய இந்த பையனும் அழுகிறான். இப்பதான் அவன் தன்னுடைய உம்மாவுடைய லைஃபை நினைச்சு பார்க்கிறான். எப்ப? எந்த நேரத்துல? மவுத்தாகக்கூடிய நேரம். இன்னும் 10 நிமிஷத்துல அவன் மவுத்தாக போறான் தூக்கு மேடையில. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எகிப்துல ஒரு பையனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. என்னன்னா உம்மா செல்போன் பார்த்துட்டு இருக்கிறாங்கிறதுக்காக போனை பிடிங்கிட்டாங்க, அதுக்காக உம்மாவை சாடிச்சுட்டான். அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அந்த தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி கட்டுறார். இந்த வக்கலா ரப்புக, தாய் தந்தைகளை பத்தி குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி கட்டுறார். அந்த ஜட்ஜும் அழுகிறார், இந்த பையனை அழுகுறான். என்ன காரணம்? இவனுக்கு அது வரைக்கும் உம்மா வாப்பாவுடைய கண்ணியம் சொல்லிக் கொடுக்கப்படல. அவன் இருந்த நிலைமை, அவன் மனுஷனாகவே இல்லை. எங்க இருந்தான்? அப்படியான போதையில இருந்தான். போதையில இருக்கக்கூடிய நேரத்துல உம்மா என்றும் தெரியாது, வாப்பா என்றும் தெரியாது, நண்பர் என்றும் தெரியாது, எதிரி என்றும் தெரியாது. அவன் எங்க இருக்கிறான்? போதையில இருக்கிறான், சரியான ட்ரக்ஸ்ல இருக்கிறான். இப்ப சில பிள்ளைகளுக்கு சாராயம் குடிக்க வேண்டியதில்லை, ட்ரக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, கஞ்சா யூஸ் பண்ண வேண்டியதில்லை. சில பிள்ளைகளுக்கு எப்படி ஆகிருச்சுன்னு சொன்னால் மொபைல் போன் தான் ட்ரக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. சில பிள்ளைகளுக்கு மொபைல் போன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விபரீதமான ட்ரக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. என் போனை பார்த்துக்கிட்டே இருப்பான். திடீர்னு நான் போனை பிடிக்கிட்டேன்னு வச்சுக்கிறேன், எவ்வளவு கோபம் வரும். அந்த கோபம் வரும்போது என்ன பண்ணணும்னே அவனுக்கு தெரியல. அப்படியான அந்த சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிறோம். புரியுதா இல்லையா? உங்க வயசுக்கு எந்த காரணத்தை கொண்டும் மொபைல் போன் பார்க்க வேண்டாம் என்று இந்த நிலைமையில சொல்ல முடியாது. யார்கிட்டையும் மொபைல் போன் இல்லாம இருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு உதாரணம், இந்த சாக்கடை போயிட்டு இருக்குது பாத்தியா? சாக்கடை ட்ரைனேஜ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த சாக்கடையில என்ன ஓடும்? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. வேஸ்ட். என்ன வேஸ்ட் ஓடும்? பிளாஸ்டிக், வேற பாட்டில்ஸ், வேற நான் காரி துப்புறேன், அது போமா இல்லையா? நீங்க எல்லாரும் காரி துப்புவீங்க, எச்சி துப்புவீங்க, அது போமா இல்லையா? அதுல ஒருத்தர் அங்க இருந்து யூரின் போவான், அதுவும் வருமா இல்லையா? சொல்லு, வருமா இல்லையா? என்னென்ன அசிங்கம் எல்லாம் அதுல வரும், அப்படிதானே? சாக்கடையில என்னென்னமெல்லாம் அசிங்கம் எல்லாம் சாக்கடையில போயிட்டு இருக்கு. இடையில கொஞ்சோண்டு தேன் வருது. இடையில என்ன வருது? கொஞ்சோண்டு தேன் வருது, சரியா? கொஞ்சோண்டு பால் வருது. தேன் வந்தா நம்ம விடுவோமா? தேன் வந்தா உங்க பாஷையில சொல்றதா ஒரு டைரி மில்க் வருது, ஒரு சாக்லேட் வருது, அது நம்ம யாராவது எடுப்போமா? ஏன்? ஒரு ஐஸ்கிரீம் அதுல வருது, எதோட சேர்ந்து வருது? அந்த நஜீஸோட சேர்ந்து ஒரு ஐஸ்கிரீம் வருது, எடுப்போமா? அதே மாதிரி தான் மொபைல் போன், அதே மாதிரி தான்
நம்மளுக்கு நலவாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தில் இருந்தாலும் தாராளமாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்ப அந்த மொபைல் போன்ல பார்த்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. நான் சொல்றது புரியுதா தம்பி? அந்த பையனுக்கு எதுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு? இந்த செய்தியை நான் இங்கதான் பார்த்தேன், மொபைல்ல தான் பார்த்தேன். இது நல்ல விஷயம்ங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட சொல்றேன். இதுலயும் எவ்வளவோ அசிங்கமான செய்திகள் எல்லாம் மொபைல்ல வருது, புரியுதா இல்லையா? அந்த ட்ராக்குக்கு நம்ம போயிடக்கூடாது. அந்த ட்ராக்கை போயிட்டோம்னு சொன்னா ஈமான கையில வச்சிருக்கிற மாதிரி தான். அந்த 2 நிமிஷம் தான் நம்மளால பாதுகாக்க முடியும், புரியுதா இல்லையா? இப்போ நம்மளுடைய ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு யாரும் அறிவுரை சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிற கூடாது. அல்லாஹ் இடத்துல மேலால நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வரப்போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம 8th படிச்சு 9th படிக்க போறோம். அடுத்தது 10th. இந்த 10th எக்ஸாம் தான் நம்மளுடைய லைஃப் நிர்ணயிக்கிறதே. இந்த எக்ஸாம் தான், அப்படிதானே? சொல்றது புரியுதா தம்பி? இந்த கலெக்டர் இருக்கிறாருன்னா அவர் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாருன்னா இந்த 10th ரிசல்ட் தான் அவர் அன்னைக்கு உட்கார வச்சிருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொன்னா இந்த 10th ரிசல்ட் தான், சரிதானே? நம்ம நல்ல விதமாக படிக்கணும், ஆசிரியர்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும், குறிப்பாக எங்க உம்மா அப்பாவை பதிக்கணும். எதெல்லாம் அசிங்கமாக இருக்குதோ, எதெல்லாம் மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டிருக்குதோ, இன்ஷா அல்லாஹ் அந்த ஹராமை என்னுடைய வாழ்க்கையில நான் கையை கூட வைக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில நான் நுகர கூட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் எனக்கு எதை ஹராமாக்கினானோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டுங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ். ஹராமாக்கப்பட்டது ஹராமாக்கப்பட்டதுதான், அப்படிதானே? சரிதானே? நான் சொல்றது புரியுதா தம்பி? ஓ, சாராயம் இருக்குது இல்ல, சாராயம் இருக்குது இல்ல, ஒரு பாட்டில் 1 லிட்டர் பாட்டில். அவன் பாட்டில பார்த்து நம்ம ஹராம்னு சொல்றோம். பாட்டில பார்த்தோன்னே சாராயம் குடிக்கிறது ஹராம். என்ன குடிக்கிறது ஹராம்? சாராயம் குடிக்கிறது ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலேயே. எவ்வளவு குடிக்கிறது ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கா? சொல்றது புரியுதா? ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு 50 ml வரும், அப்படிதானே? ஒரு கிளாஸ் ஊத்தினா எவ்வளவு வரும்? ஒரு 50 ml வரும். ஒரு ஸ்பூன் எடுத்தோம்னு சொன்னா 5 ml, அவ்வளவுதான் வரும், புரியுதா இல்லையா? 5 ml ஹராம். 5 ml குடிச்சாலும் ஹராம் தான், 50 ml குடிச்சாலும் ஹராம் தான். இஸ்லாத்துல அளவுகோல் கிடையாது. சாராயத்தை குடிச்சால் தான் ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு. ட்ரக்ஸ் நுகர்ந்தால் தான் ஹராம்னு சொல்லப்பட்டிருக்குது. நான் 1 டைம் தான் நுகர்ந்தேன். இப்படி 1 டைம் தான் நான் என்ன செஞ்சேன், நுகர்ந்தேன். நான் சொல்றது புரியுதா தம்பி? ஒரு டைம் நீங்க குடிச்சாலும் ஹராம் தான். 50 ml இல்ல, 5 ml குடிச்சாலும் ஹராம் தான். அல்லாஹ் ஹராமாக்கினதை நான் செஞ்சுட்டேன். எனக்கு தண்டனை உண்டு, எனக்கு தண்டனை அல்லாஹ் இடத்துல உண்டு. அதனால இந்த ஹராமான விஷயங்கள் செய்யறப்ப நம்மள்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. யார் தான் இருப்பா? கெட்ட நண்பர்கள் தான் இருப்பான். கெட்ட நண்பர்கள் தான். எங்க உமாவுக்கு முன்னாடி நான் செய்ய முடியுமா? சொல்லுங்களேன். எங்க வாப்பாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் செய்ய முடியுமா? ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ண முடியுமா? நான் உங்களை சொல்லல, பொதுவாக சொல்றேன். வாப்பாவுக்கு முன்னாடி யாராவது செய்வாங்களா? சொல்லுங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும், வாயில இல்ல, அது கையில பிடிச்சாலே ஒரு அப்புதான் அப்புவார் வாப்பா. ஏன்னா 5 அடி தள்ளி போய் விழுந்துருவோம். அப்ப ஏன்? அது ஹராம் அப்படிங்கிறதுனால தான், பயத்தினால தான் செய்யல. எனவே இந்த ஹராமான விஷயங்கள்ல எந்த காரணத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போய் விடவே கூடாது. 2வது விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம போகக்கூடிய ரூட்டு சரியான ரூட்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். எங்களுடைய படிப்பு மட்டும்தான் கவனத்தில் இருக்கிறோம். எங்களுடைய படிப்பு மட்டும்தான் கவனத்தில் இருக்கணும். ஒரு ஆசை இந்த ஸ்டேஜில் வரத்தான் செய்யும். தாராளமாக மார்க்கம் தடுக்கல. என்ன ஆசை? ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கணும் அப்படி ஒரு ஆசை வரும். இந்த வயசுல ஒரு பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை வரும். ஒரு லேப்டாப் நம்ம கையில வச்சிருக்கணும்னு ஒரு ஆசை வரும், அப்படித்தானே? ஒரு செயினை மாட்டிக்கிட்டா நல்லா இருக்குன்னு ஒரு ஆசை வரும். தாராளமாக செய்யலாம், மார்க்கம் தடுக்கல. அது எப்ப செய்யணும், அது எப்ப செய்யணும், என்ன எப்ப எனக்குரிய மதிப்பு கிடைக்குதோ அப்ப தாராளமாக செய்வான். உங்க அம்மா சொல்றாங்க, நீ 10th நல்ல மார்க் வாங்க, உனக்கு நான் லேப்டாப் வாங்கி தர்றேன். செஞ்சு காட்டு, வாங்கிக்க. மார்க் நல்லா வாங்கி காட்டு, லேப்டாப் வாங்கிக்க. புரியுதா இல்லையா? நீ நல்ல மார்க் வாங்க, உனக்கு நான் ஒரு பிரேஸ்லெட் வாங்கி தர்றேன். உமா சொல்லுவாங்க, வாப்பா சொல்லுவாங்க, எங்க அப்பா சொல்லுவார், அப்படித்தானே? அந்த மார்க் வாங்கி காட்டி அவர்கிட்ட அந்த கிஃப்டை வாங்கிக்கணும். இதுதான் கெத், இதுதான் கெத்தா இருக்கு. வாப்பாவை போட்டு நச்சரிச்சு, உமாவை போட்டு நச்சரிச்சு, வாப்பாவை பண்ற கஷ்டத்தை நம்ம புரியாம, என்ன தேவையில்லாம, எனக்கு இந்த வயசுல மொபைல் போன் தேவையே இல்லை, எப்படியாவது நீ மொபைல் போனை வாங்கி கொடுத்தா தான் நான் 10th படிப்பேன். உமா சொல்றா,
நீ படிச்சு 10th நல்ல மார்க் வாங்க, உனக்கு நான் மொபைல் போன் வாங்கி தர்றேன். நீ மொபைல் போன் வாங்கி கூட நான் 10th நல்ல மார்க் வாங்கி காட்டுறேன். இதுல எது சரியா இருக்கும் தம்பி? எது சரியா இருக்கு? நம்ம ஒரு டிமாண்ட் வைக்கிறோம் பாத்தீங்களா, அது சக்சஸ் ஆகுமா? என்னுடைய படிப்புல கவனம் அதுல வராது. என் படிப்புல கவனம் அதுல கண்டிப்பாக வராது. நான் 60 மார்க் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா 28 தான் நான் எடுப்பேன். ஆனா நான் 60 எடுத்திருப்பேன். இந்த மொபைல் போன் மட்டும் என் கையில இல்லைன்னா நான் கண்டிப்பா 60 எடுத்திருப்பேன். இந்த செய்தான் கையில வந்துருச்சு, எனக்கு கிட்டத்தட்ட 32 மார்க் அடி வாங்கிருச்சு. 32 மார்க்கு ஃபெயிலா போயிட்டேன். நல்லா பாதுகாக்கணும். அதனால எங்களுடைய அந்த படிப்புல கவனத்தை எந்த காரணத்தை கொண்டு செஞ்சிடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். அல்லாஹ்விடத்துல அதிகமா துவா செய்யுங்க. அல்லாஹ் எனக்கு நாஃபியான கல்வியை கூடிய அல்லாஹ், பயன் தரக்கூடிய கல்வியை கூடிய அல்லாஹ். பயன் தரக்கூடிய கல்வின்னா நான் படிச்சதுனால என்னால பிரயோஜனம் அடையணும். நிறைய பேர் நான் படிக்கிறேன், என்னால நிறைய பேரு பிரயோஜனம் அடையக்கூடிய கல்வி எனக்கு தாயா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யுங்க. வரக்கூடிய காலம் நோன்புடைய காலம். அநேகமாக எல்லாரும் நோன்பு பிடிக்கிற வயசுதான். இன்ஷா அல்லாஹ் 30 நோன்பை பிடிக்கிறோம்னு சொல்றவங்க எதுக்கு பார்ப்போம்? மாஷா அல்லாஹ். ஸ்கூலுக்கு எல்லாரும் வரலாம்னு நோன்பு வச்சுட்டு மாஷா அல்லாஹ். அந்த கை கீழே போடும். நோன்பை வச்சுக்கிட்டு நாம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் தாலா திரையே இல்லாம கபூல் செய்யறான். அல்லாஹ் தாலா டைரக்டா என்ன செய்யறான்? கபூல் செய்யறான். அதனால நோன்பு பிடிச்சுக்கிட்டு நிறைய துவா செய்யுங்க. எந்த காரணத்தை கொண்டும் லைட்டா தெலவலிக்குதே, லேசா அப்படியே சறுக்குதே அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது? நோன்பை விட்டு விடக்கூடாது. ரமலான் ஒரு நோன்பை விட்டுட்டோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை பூரா நோன்பு வச்சாலும் இந்த ஒரு நோன்புக்கு ரமலானுடைய நோன்புக்கு என்ன ஆகாது? ஈக்குவல் ஆகாது. அதனால ரமலானுடைய 30 நோன்பை நோட்டுட்டு நிறைய துவா செய்யுங்க. எதுக்காக துவா செய்யுங்க? என்ன படிப்புக்காக? நாஃபிஆன இல்மையால எனக்கு தான், எனக்கு பிரயோஜனமான கல்வியை தான். பிரயோஜனமான இந்த ஒரே ஒரு துவாவை மட்டும் நோக்கு முழுக்க செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜ் அல்லாஹ் தஆலா நல்லதாக ஆக்கி கொடுப்பான். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வானாக. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த துவா தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அமலன் முத்தகப்பலா வரிஸ்கன் வாசிஆ ஹலாலன் தய்யிபா. சூப்பர். இந்த துஆவை மட்டும் அடிக்கடி ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹு தஆலா நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். ஷைத்தானுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஷைத்தானை விட்டும் கெட்ட நண்பர்களை விட்டும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? நம்மளை பாதுகாப்பா. நாம என்ன எய்ம்ல இருக்கிறோமோ அந்த ஸ்டேஜில் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து வைப்பான் இன்ஷா அல்லாஹ். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? எல்லாரையும் நல்லா படிச்சு இந்த ஸ்கூலுக்கு நல்ல நேம் வாங்கி சலாம் சார் மாணவர்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய லைஃப் இருக்கணும். சரிதானே? எப்படி இந்த சாருடைய மாணவர்கள் தானா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு. ஏன் தெரியுமா? நாம படிக்கிறதுனால இவர்களுடைய துவா தான் உங்களுக்கு. நம்மளுக்கு யார் டீச்சர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுடைய துவாவால தான் நம்ம என்ன படிச்சாலும் சரி, துவா இல்லாம நாங்க மேல வரவே முடியாது. அதனால எங்களுடைய டீச்சர்ஸ் மார்களுடைய துவாக்களை பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு நல்ல தரஜாவை தருவான். உலகத்திலையும் ஆகிரத்திலும் நல்ல தரஜாத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله